down. Repeat. Left, up, right, down. Left, up, right, down. Left, up, right, down. Left, up, right, down. கையை ஸ்ட்ரைட்டாக வச்சு கழுத்து மட்டும் கொண்டு வந்து ஷோல்டர் தருங்க. இந்த side. 可以理解して、the side orange தடவை, இந்த side orange தடவை. ரெண்டு கையும் ஓகே. நல்லா அப்போ நல்லா கயிறு நம்ம இழுப்போம்ல, அந்த மாதிரி எவ்வளோ ஃபோர்ஸா உங்களுக்கு இழுக்க முடியுதோ அவ்வளோ ஃபோர்ஸா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் அப்படியே அந்த கையை திருப்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. திருப்பி கயிறு எண்ணெயில் நல்லா இப்படி பண்ணி நல்லா காலை ஒட்டி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
அப்படி கீழ மேல சைடு எல்லாம் கொண்டு போய் நல்லா நம்மளுடைய கருவிலேயே நல்லா சுத்தி எடுப்பேன். அடுத்து இடுப்பு இந்த சைடு வரும். திரும்ப இந்த சைடு. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் குத்தி ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கொஞ்சம் பெண்ட் பண்ணி நல்லா முழங்கால நல்லா புடிச்சுக்கங்க. புடிச்சுட்டு அப்புறம் சேர சப்போர்ட் பண்ணி புடிச்சுக்கங்க. புடிச்சுட்டு நல்லா கால் சுத்து. அதே மாரி இந்த சைடு. நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்புறம் சைடு அதே மாரி இந்த கால் நல்லா மடக்கி அழுத்தி புடிச்சுக்கணும். அதே மாரி இந்த சைடு. அப்புறம் கால நல்லா ஃப்ரண்டும் பேக்கும் விரல ஊனி குதிங்கால ஊனி விரல தூக்குங்க.
சப்போர்ட் பண்ணிக்கங்க. நல்லா விரல்ல ஊனி உள்ளர போங்க. திருப்பி குதிங்கால ஊனி வெளியில வாங்க. தம் கட்டாம ஃப்ரீயா ரிலாக்ஸா பண்ணுங்க. இப்படியே ஒரு 10 தடவை. அப்படியே சேர்ல உட்கார்றத ஃபீல் பண்ணி 5 நிமிஷம் உட்காரலாம். இப்போ ஒவ்வொரு செகண்ட் தான் செய்யறோம் நான். ரைட் சைடு வந்து இந்த பக்கம், லெஃப்ட் சைடு வந்து இந்த side. அடுத்தது சூரிய நமஸ்காரம். ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. ஓம் சூரிய பகவானே நமக. அப்படி 2வது பொசிஷன். அப்படியே பின்னாடி கையை கொண்டு போய் முதுகையும் கழுத்தையும் எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளைச்சு. ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. ஓம் ரவையே நமக. அப்படியே வந்து கீழே கணுக்கால பிடிங்க. தலை வந்து முட்டி தொடங்கும். ஓம் சூர்யாய நமக. சூர்யாய நமக. சூர்யாய நமக. அடுத்து லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் லெக் நீட்டிக்கங்க. நீட்டி கழுத்து எவ்வளவு தூரம் மேலே போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். இது வந்து ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. ஓம் பானவே நமக. மெதுவா செய்யுங்க. எதுவும் கைக்கு கால் பிடிச்சிக்க கூடாது. அடுத்து 2 கையும் கீழே ஊனி தலையும் கீழே ஊனணும். பின்பக்கம் மட்டும் தூக்கணும். குதிங்க கால் நுனி மட்டும் ஊனிக்கணும். இது ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. ஓம் சுகாய நமக. நல்லா இந்த ஒவ்வொரு நிலைகளும் போடும்போது 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் நிறுத்தி போடணும். நான் சொல்லி கொடுத்துட்டே போறதுனால சீக்கிரம் போயிடுறேன். நீங்களா செய்யும்போது கொஞ்சம் நிறுத்தி செய்யுங்க. அடுத்து நல்லா ஃபுல்லா கையை ஊனிக்கங்க. தாவங்குட்டில் வந்து கீழே ஊனணும். நடுப்பகுதி பட்டெக்ஸ் பகுதி மட்டும் தூக்கணும். இது ஓம் பூஷ்ணே நமக. ஓம் பூஷ்ணே நமக. ஓம் பூஷ்ணே நமக. முழங்காலோட ஊனி தூக்குனீங்கன்னா அந்த நடுப்பகுதி மட்டும் தூக்க வரும். இது அப்புறம் அப்படியே எவ்வளவு தூரம் கழுத்து வளைச்சு முதுக வளைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளைச்சுக்கங்க. இது ஓம் ஹ்ரண்யாய் நமக. ஓம் ஹ்ரண்யாய் நமக. ஓம் ஹ்ரண்யாய் நமக.
திருப்பி 6வது பண்ணீங்கல்ல, அதே மாரி தான் 9வது. சாரி 8வது. திருப்பி கை 2யும் ஊனி, தலைப்பகுதிய கீழ ஊனி, பின்பகுதிய மட்டும் தூக்கணும். நல்லா முழங்கை வரைக்கும் ஊனிக்கங்க. இது வந்து ஓம் அரிஷியே நமக, ஓம் அரிஷியே நமக, ஓம் அரிஷியே நமக. அடுத்து 4வது பண்ணோம்ல, 4வது இடது கால் மடக்கணும். இப்ப இத வலது கால மடக்கி செய்யணும். வலது கால மடக்கிட்டு, இடது கால் வந்து மொட்டியெல்லாம் ஊனக்கூடாது. கால் நுனி மட்டும்தான் ஊனணும். நல்லா கழுத்து பகுதிய மேல எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிக்கணும். ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக. அப்புறம் 3வது பண்ணீங்கல்ல, அதே மாதிரியே ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக, ஓம் சவித்னாய நமக. அதாவது கால் வந்து பெண்ட் ஆகக்கூடாது. நல்ல இடுப்பு பகுதி மட்டும் குனிஞ்சு செய்யணும். அப்புறம் 2வது பண்ண மாரியே நல்லா பின்னாடி எவ்வளோ தூரம் வளைக்க முடியுமோ வளைச்சு, கைய அப்படி கும்பிட்டு, கழுத்தையும் பின்னாடி கொண்டு போகணும். ஓம் ஹ்ரண்யாய நமக, சாரி ஓம் அரிக்யாய நமக, ஓம் அரிக்யாய நமக, ஓம் அரிக்யாய நமக. திருப்பி முதல் நிலை மாரியே அப்படி கையை கும்பிட்டு ஓம் சாஸ்தாய நமக, ஓம் சாஸ்தாயே நமக, ஓம் சாஸ்தாயே நமக. இது 12 நிலை சூரிய நமஸ்காரம். நாளைக்கு நல்ல ஆவணி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு செய்யுங்க. நல்ல ஓப்பன் பிளேஸ்ல கிழக்கு பக்கமா பார்த்து உட்கார்ந்து செய்யணும். இதெல்லாம் நல்லா தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்ணு பிரச்சனைகள் நல்லா இருக்கும். நல்ல கண்ணு ஒளி நல்லா தெரியும். நல்லா காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா டக் பண்ணிக்கோங்க, நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா விரலை மடக்கி நீட்டிக்கோங்க. பத்மாசனம் வர்றவங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சித்தாசனம் போடுங்க. ஒரு கால் கீழே வச்சு ஒரு கால் மேலே, யாருக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அப்படி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து நல்ல சின்முத்ரால ஓம்காரம் சொல்லுவோம். ஓ நல்லா ஓ சொல்லையில மூச்சு மேலே போகணும், இம் சொல்லையில அப்படி கீழே வந்து முடிக்கணும். ஓ ஓ
அடுத்து நல்லா கை 2யும் காத ஒட்டி நல்லா மேல கும்புற மாரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அவங்கவங்க குலதெய்வங்கள நெனச்சுக்கங்க. அடுத்து யார் எங்க எந்த ஆலயம் போகணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஆலயத்துக்கு போங்க. போகும்போது கொடி மரத்திட்ட சேவிச்சுட்டு அப்படியே உள்ளார போங்க. போய் அம்பாள் சுவாமிய பார்க்கும்போது அவங்கள வாழ்த்துங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல நூறு கோடி ஆயிரம் பவள மணிமாலை நீங்கள் எல்லோரும் வாழிய வாழியவே அப்படின்னு வாழ்த்திட்டு, அப்படியே நம்மளுடைய குறைநிறைகள சொல்லிட்டு, அப்படியே மணி ஓசை நம்ம காதுல கேட்குது. அப்படியே தீப ஒளி நம்ம கண்ணு புருவத்துல தெரியுது. நல்லா அப்படியே சேவிச்சுக்கங்க. சேவிச்சுட்டு அப்படியே ஒரு பிரதட்சணம் வந்துட்டு, அப்படியே நம்மளுடைய எல்லைக்கு வாங்க. அடுத்து 3வது நிலை, குருவுக்கு நமஸ்காரம் பண்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்து 4வது நிலை, வேண்டும் நிலை. இடது கை கீழ, வலது கை மேல. உங்களுக்கு யாருக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கண்டிப்பா நடக்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம கேட்கறது கண்டிப்பா இறைவன் நமக்கு நடத்தி குடுப்பாரு. பிள்ளைங்களுக்கு கல்யாணமா, படிப்பா, இல்ல குழந்தைங்களுக்கு குழந்தை பொறக்கணுமா, இல்ல மனவொத்த தம்பதிங்களா பிள்ளைங்க வாழணும், அ உடல் வியாதிகள் தீரணும். என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பா இது நடக்கும். அப்புறம் கை 2யும் மேல வச்சு நம்மளை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பம் எல்லாரும் இறைவனுடைய திருப்பாதத்துல என்றென்றும் நிலைத்து இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கங்க. அவர நம்ம அணுகி அ இருந்தோம்னா எந்த பிரச்சனையுமே வராது. இதுக்கு பேரு சரணாகதி தியானம்னு சொல்லுவோம் நாங்க. நல்லா ப்ரேயர் பண்ணிக்கங்க. அடுத்து கால் வலிச்சா ரிலாக்ஸ் போட்டுக்கங்க. இல்லைன்னா அப்படி தொடர்ந்து மூச்சு பயிற்சி போலாம். வலது பக்கம் பண்ணும்போது இந்த கட்டை விரல், இடது பக்கம் பண்ணும்போது இந்த மோதிர விரல். நல்லா ஒரே இதுல சுவாசத்தை இழுத்து ஒரே இதுல விடுங்க. நல்லா ஓங்கிற உச்சரிப்புல இழுக்கணும். ஹம்ங்கிற உச்சரிப்புல விடணும். அப்படி இந்த சைடு 4 தடவ, அப்புறம் இந்த சைடு 4 தடவ. அப்புறம் ஒரு துவாரத்துல இழுத்து அடுத்த துவாரத்துல விடுங்க. நல்லா அந்த ஓம்கம் உச்சரிப்ப மட்டும் மறந்துறாதீங்க. அதுல சுவாசங்கள் போய் வந்தா நமக்கு எங்கேயுமே புடிச்சுக்காது. ஈஸியா இருக்கும். எப்பவுமே செய்யும்போது 2 துவாரத்துக்கும் சமமா செய்யும். அடுத்து 3வது நல்லா சுவாசத்த இழுத்து, அத கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு, அப்புறம் அடுத்ததுல விடணும்.
அப்புறம் 4வது நல்லா இழுத்த சுவாசத்த அப்படியே எச்சி முழுங்குற மாரி உள்ளார முழுங்குங்க. முழுங்கும்போது காது கப்புன்னு அடைக்கும். அப்புறம் திருப்பி நம்ம மூச்ச விடும்போது அது விட்டுரும். அது ஒண்ணும் பயம் இல்ல. காதுல உள்ள பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். நல்லா சுவாசத்த இழுத்து, அப்படியே எச்சி முழுங்குற மாரி அந்த காத்த அப்படியே உள்ளார முழுங்கிருங்க. முழுங்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு துவாரத்துல விடுங்க. இது இந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸஸ் அந்த இந்த தொண்டை கட்டி கிட்டி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இதுல சரியாகும். நம்ம இதெல்லாம் இப்போ ஒரு 1/2 செகண்ட் தான் பண்றோம். நீங்களா பண்ணும்போது நல்லா கூட கொஞ்ச நேரம் நிறுத்தி பண்ணுங்க. டைம் செட் பண்ணிக்கங்க. ஒரு 5, 5 நிமிஷம், 10, 10 நிமிஷம் நிறுத்தி பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அடுத்து 5வது நல்லா சுவாசத்த உள்ளார இழுக்கிறீங்க. இழுத்து வயிறு வரையும் கொண்டு போயி, அதுக்கு பிறகு அந்த சுவாசத்த வெளியில விடுங்க. விடுறதிலயே திருப்பி மூச்ச இழுக்கணும். அப்புறம் அடுத்ததுல விடணும். இந்த துவாரங்கள் மாத்தி மாத்தி கரெக்ட்டா பண்ணிக்கங்க. அடுத்து இந்த விரல் 2 இருக்குதுல்ல, ஆள்காட்டி விரல் 2ம் இந்த காதோட முக்கோணம் இருக்குல்ல, அந்த இடத்துல நல்லா பிரஸ் பண்ணிட்டு, சுவாசத்த இழுக்கணும். அப்புறம் விடும்போது அப்படியே கைய தள்ளிக்கிட்டீங்கன்னா, அந்த சுவாசம் வெளிய போயிடும். அப்புறம் இந்த ஆள்காட்டி விரல நல்லா உள்ள கையெல்லாம் விரல அமுக்கி புடிச்சுக்கங்க. இப்படி குத்தக்கூடாது. இப்படி இப்படி பிரஸ் பண்ணி மேல போய் வரணும். நம்ம இப்போ ஒரு 4 தடவ தான் செய்றோம். நீங்களா செய்யும்போது நல்லா 8, 10, 12 அந்த மாரி ஜாஸ்தி பண்ணி செய்யலாம். அடுத்து நல்லா சுவாசத்த ஒரு துவாரத்துல உள்ள இழுத்துக்கங்க. இழுத்து பல்லு வழியா வெளிய விடணும் அந்த காத்த. அடுத்து நாக்க நல்லா ஹோல்ட் பண்ணிக்கங்க. ஹோல்ட் பண்ணி நாக்கு வழியா அந்த சுவாசத்த உள்ளார இழுத்து மூக்கு வழியா விடுறீங்க. அப்புறம் நல்லா அப்படியே சுவாசத்த உள்ளார இழுத்து அப்படியே வெளியில விடுங்க.
திருப்பி அப்புறம் வெளியில இழுத்து அப்படியே உள்ளார விடணும். இது நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப நேரமா கால் போட்டுருக்கீங்க. காலை ரிலாக்ஸ் கொடுத்து மூச்சு பயிற்சி வந்து 10 நிலைகள். 10 நிலைகள் நல்லா நிறுத்தி நிறுத்தி செஞ்சீங்க அப்படின்னா, நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது எல்லாமே உள்ள உள் உறுப்புகள நம்ம சரி பண்றதுக்காக தான் இந்த காத்துகள உள்ள கொண்டு போய் சரி பண்ணி வெளியில விடுறோம். அடுத்து மகத்தான கை முத்திரைகள். யாருக்கு எப்படி உட்காரணுமோ அப்படி உட்கார்ந்துக்கங்க. இந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா? அத மடக்கி அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்காரணும். கூன் போடக்கூடாது. நல்லா ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா சுவாசத்தங்க உள்ள இழுத்து வெளியில விடணும். வெளியில இழுத்து உள்ள விடணும். வெளியில இழுத்து உள்ள விடும்போது வயிறு பலூன் மாரி வரும். விடும்போது வயிறு நல்லா உள்ளார போயிடும். அது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பாருங்க வரும். அடுத்து பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல். மோதிர விரல், சுண்டு விரல். நல்லா கட்டை விரல வச்சு நுனிய வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. ம். கரெக்ட். இது வந்து பிராண முத்திரை. நல்லா சுவாசங்கள உள்ள இழுத்து வெளியில விடுங்க. வெளியில இழுத்து உள்ள விடுங்க. இதுவும் ஒரு 4 தடவ இந்த பயிற்சி குடுத்துக்கங்க. அடுத்தது வாயு முத்திரை. நல்லா இந்த ஆள்காட்டி விரல மடிச்சு அது மேல கட்டை விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த சைடு இடைவெளி இல்லாம பண்ணிக்கணும். இது வந்து நல்லா நீங்க சாப்பிட்ட உடனே இந்த முத்திரைகள் போடலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் ஜீரணமாகி, அது இந்த புளிச்ச ஏப்பம், இந்த ஏப்பம்லாம் வரும்போது, அது அப்படியே ரிலீஃப் பண்ணி குடுத்துரும். ஒண்ணு ஏப்பமா வந்துரும், இல்லைன்னா காத்து பிரியும். அந்த இது இந்த மாரி போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னாலே சரியாயிடும். அடுத்து பிருத்திவி முத்திரை. மோதிர விரலும், கட்டை விரலும். அடுத்து சுத்தி முத்திரை. இந்த 2 விரல், இந்த 2 விரல். நல்லா ஒண்ணா சேர்த்துக்கங்க. கட்டை விரல கொண்டு வந்து இந்த நடு விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் நீக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இது சுத்தி முத்திரைன்னு பேரு. நல்லா சுவாசங்கள உள்ள இழுத்து வெளியில விடுங்க. வெளியில இழுத்து உள்ள விடுங்க. இது வந்து காலை நேரம் போடலாம். நைட்டு படுக்கும்போது போடலாம். அப்ப காலையில நம்ம எந்திரிச்சு ஃப்ரீயா மோஷன்லாம் போய் ஃப்ரீயா உடம்பு சரியாயிடும். அடுத்து ஆகாஷ் முத்திரை. நடுவிரல், கட்டை விரல். நல்ல நுனிய பிரஸ் பண்ணிக்கங்க.
அடுத்து இந்த கட்டை விரல் கொண்டு வந்து இந்த சுண்டு விரல்ல நல்லா வச்சு பிரஸ் பண்ணி மத்த எல்லா விரலையும் உள்ள மூடிக்கணும். இது ஆதி முத்திரை. இந்த ஆதி முத்திரையிலேயே ஒரு செகண்ட் அப்படியே தியானம் பண்ணுங்க. இது ஏன் தியானம் குடுக்குறேன் அந்த இடத்துல அப்படின்னா, இந்த 5 பிரபஞ்சத்தோட சக்தியும் நமக்கு கிடைக்கணும். 5 பஞ்சபூதங்களால தான் நம்ம உடம்பு இயங்குது. அதனால அதனுடைய சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செகண்ட் தியானம். அடுத்து மகர முத்திரை. இந்த மோதிர விரல மடக்குறீங்க. அது மேல கட்டை விரல பிரஸ் பண்றீங்க. இந்த இது விரல் இருக்கு இல்லையா? இந்த கட்டை விரல இப்படி சுண்டு விரலுக்குள்ள விட்டு கீழ அப்படியே உள்ளங்கைய நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஹோல் மாரி உள்ள இருக்குல்ல, அது உள்ளார விட்டு அத பிரஸ் பண்ணிக்கணும். பிரஸ் பண்ணிட்டு பின்னாடி இந்த கைய புடிச்சுக்கணும். இது வந்து யூரினரி ப்ராப்ளம் எது இருந்தாலும் இது சால்வ் ஆயிடும். ஸோ இதையும் அதே மாரி நல்லா சுவாசங்கள ஓம்கம் மூச்செடுப்புல இழுத்து, உள்ள இழுத்து வெளியில விடுங்க. வெளியில இழுத்து உள்ள விடுங்க. இந்த மாரி இத பொறுமையா எல்லாம் நிறுத்தி செய்யும்போது, நல்ல டிக் டிக்ங்கிற சவுண்ட் கேட்கும். நம்ம இப்போ ஒரு 1/2 செகண்ட் கூட நம்ம நிறுத்துறது இல்ல. அதனால நமக்கு அந்த சவுண்ட் தெரிய மாட்டேங்குது. நல்லா நீங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம் நிறுத்தி பண்ணும்போது, அந்த ஒரு டிக் டிக்ங்கிற ஒரு சவுண்ட் நமக்கு கேட்கும். அடுத்து அது சுண்டு விரல் ஃபோல்ட் பண்ணிக்கணுமா? இல்ல நீட்டியே வச்சுக்கணுமா? இல்ல அது நீட்டிங்க. இந்த ஓகே. கட்டை விரல் மடக்கி அது மேல கட்டை விரல வச்சுக்கங்க. இந்த கட்டை விரல கொண்டு போய் இந்த சுண்டு விரல்ல உள்ளார விட்டு உள்ளார பிரஸ் பண்ணிக்கணும். அந்த ஓ. ஹோலுக்கு பண்ணிட்டு மத்தத பின்னாடி புடிச்சுக்கணும். அது சும்மா நீட்டிட்டு இருந்தாலும் சரி, இதுவானாலும் சரி. அது ஒண்ணும் ஓகே. இது இல்ல. ம். தேங்க் யூ. ம். இந்த பிரஸ் பண்ணுங்க, அழுத்திக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடம்லாம் பிரஸ் பண்ணி அழுத்தி செஞ்சீங்கன்னா தான் கரெக்ட்டா அந்த பாயிண்ட் கரெக்ட்டா கிடைக்கும். அடுத்து வயிறு முத்திரை. இடது கைய நீட்டிக்கங்க. வலது கையால இந்த 4 விரல் கட்டை விரல புடிச்சுக்கங்க. இந்த மேல் கட்டை விரல மேல இப்படி வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இது வயிறு முத்திரை. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த முத்திரை போட்டு உட்கார்ந்தீங்கன்னா சரியாயிடும். அடுத்து அக்னி சக்தி முத்திரை. இந்த 2 கட்டை விரலையும் வச்சு நல்லா உள்ளங்கைய நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. பிரஸ் பண்ணி செய்யுங்க. இது அக்னி சக்தி முத்திரை. அடுத்து கபநாச முத்திரை. கபம்னா என்ன? சளிகள். யாருக்கு எப்படி எந்த சளி புடிச்சிருந்தாலும், இந்த மாரி பண்ணீங்கன்னா நுரையீரல் எல்லாம் ஃப்ரீ பண்ணி குடுத்துரும். தொண்டையில இருக்கக்கூடிய சளிகள், நுரையீரல்ல இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே சரி பண்ணி குடுத்துரும். இது கபநாச முத்திரைன்னு பேரு. அடுத்து மகா சிரசு முத்திரை. கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் 3ம் நல்லா பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த மோதிர விரல உள்ள மடக்கிருங்க. உள்ள மடக்கி இது வந்து உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கணும். இது நுனியில பிரஸ் பண்ணிக்கணும். இது உள்ளங்கையில பிரஸ் பண்ணிக்கணும். இது போட்டீங்கன்னா பின் மண்டத்த இந்த பின்னாடி நீர் கோர்த்துட்டு தலை வலிக்குது, ஒத்த தலைவலி, இந்த 2 சைடும் தலைவலி, தலைவலிக்கு சம்மந்தப்பட்டது பூரா இது ரிலீஃப் பண்ணி குடுக்கும். அடுத்து தர்ம சக்கர முத்திரை. இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல் நம்மள நோக்கி திருப்பிக்கங்க. இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரலால இந்த நடு விரல புடிச்சுக்கங்க. இது வந்து தர்ம சக்கர முத்திரைன்னு பேரு இதுக்கு. நம்ம உடலில் இருக்கக்கூடிய சக்கர பகுதிகள் பூரா எல்லாம் இயங்குறதுக்கு இது சரியாகும். அடுத்து இந்த
சின்முத்ரா வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வச்சீங்கன்னா இது தாரண சக்தி முத்திரை. அடுத்து எல்லா விரலையும் ஒண்ணா அப்படி சேர்த்துட்டு ஒண்ணா பிரஸ் பண்ணிக்கங்க. அந்த நுனிய பிரஸ் பண்ணீங்கன்னா இது முகுல முத்திரை. அடுத்து திரிகோண முத்திரை. நடுவிரல், மோதிர விரல் 2, 2, 4 விரலையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. ஆள்காட்டி விரலும் ஒண்ணா, இந்த கட்டை விரலும் ஒண்ணா. இத நல்லா நெஞ்சு பகுதியில இப்படி நிறுத்தி செய்யுங்க. இது திரிகோண முத்திரைன்னு பேரு இதுக்கு. அடுத்து எல்லா விரலையும் மடக்கி இந்த மோதிர விரல், இந்த கட்டை விரல். இது வந்து காலேஸ்வரர் முத்திரைன்னு பேரு. இது எல்லாமே இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்டதுக்கு தான், இது சரியாகிறதுக்கு தான் போடுறோம். நல்லா இருக்கு. ஆச்சு. இதுலயே லிங்கேஸ்வரர் முத்திரைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் லிங்கத்தோட இதுதான். இடது இடது கையோட இந்த விரல் மட்டும் வெளியில வரணும். கட்டை விரலு. மத்த எல்லாமே அப்படி சேர்த்து டைட்டா பிடிச்சிட்டு அப்படியே எப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா, இதுவும் நல்லா ஃபங்ஷன் பண்ணும். நெறைய இருக்கு. நாங்க சிலதுகள் மட்டும் எடுத்து குறிப்பா நம்ம இத்தன இது நம்ம செஞ்சோம்னா போதும்னு இப்படி எடுத்துட்டு வரோம். அடுத்து குருவி முத்திரை. இந்த கட்டை விரலோட இந்த வளைவுல இந்த ஆள்காட்டி விரல வச்சு பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த கட்டை விரல், நடுவிரல், மோதிர விரல். இது 3யும் ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கங்க. சுண்டு விரல விட்டுருங்க. இது வந்து குருவி முத்திரை. இதுவுமே எல்லாமே உள் உறுப்புகள் இயங்குறதுக்காக போடுறது தான். எல்லாம் நல்லா இப்படி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா, நல்லா அந்த டிக் டிக் சத்தமும் கேட்கும். உடம்பும் அமைதியாகும். உள் உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். இதிலே 2வது நிலை இருக்கு. ஆள்காட்டி விரல உள்ள விட்டு, அப்புறம் இந்த இத இப்படி பிடிச்சுக்கணும். அடுத்து பைரவர் முத்திரை. இந்த கட்டை விரல்ல கொண்டு வந்து வெளியில ஆள்காட்டி விரல விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இந்த நடுவிரலும் இந்த கட்டை விரலையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா, அசல் அப்படியே பைரவர் முத்திரை மாரியே பைரவர் மாரியே இருக்கும். சரி. அடுத்து ஆமை முத்திரை. இந்த நடுவிரல் இருக்கு இல்லைங்களா? அது மட்டும் நுனி மட்டும் மடக்கிக்கணும். மடக்கி மத்த எல்லா விரலையும் ஒண்ணா சேர்த்துட்டு, கைய இப்படி படுக்க வசமா வச்சுக்கணும். அடுத்து இந்த 4 விரலும் கீழ, இடது கை கீழ, வலது கை மேல, இந்த கட்டை விரல் 2யும் இப்படி ஹோல் பண்ணிக்கணும். இது வந்து நல்ல இந்த தொப்புள் கிட்ட வச்சு செய்யணும். இது வந்து கர்ப்பப்பை கட்டி, நீர் பிரச்சனைகள், இத என்னது கிட்னி, கல்லீரல் இது எல்லாமே இந்த கல்லு, அடப்பு இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் போட்டு இப்படி உட்கார்ந்தீங்க அப்படின்னா, அந்த எல்லாமே கரைச்சு குடுத்து சரியாயிடுங்கிறாங்க. அதாவது நம்ம வயிறுக்கு கீழ உள்ள பகுதிகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுல சரி பண்ணி குடுத்துரும். நம்ம வேண்டும் நிலை இப்படி வச்சோம் இல்லையா? அதிலே இந்த விரல இப்படி வச்சு, இந்த தொப்புள் வந்து இந்த நடுப்பகுதியில இருக்கணும். இந்த கேப்ல இருக்கணும். வச்சு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து நல்லா சுவாசங்கள ஓமுகம் உச்சரிப்புல நல்லா இழுத்து விட்டு இது பண்ணி அப்புறம் இதிலே இப்படியே உட்கார்ந்து சின்முத்ரா போட்டு ஒரு செகண்ட் தியானம். இது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு செகண்ட் தியானம் போட்டு போட்டு போனீங்கன்னா, அடுத்தடுத்த ஆசனங்கள் ஈஸியா செய்ய வரும். அப்பதான் நம்ம மனச ஒருநிலைப்படுத்தி கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே இந்த கை 2யும் பின்னாடி கட்டிக்கங்க. கட்டிட்டு
நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் குனிங்க. குனிஞ்சு கீழே தரைய தொடணும். இதுக்கு பேரு யோக முத்ரான்னு பேரு. கொஞ்சம் இடிக்கும், குனிய முடியாது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இப்ப இப்படியெல்லாம் இது பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி குடுக்கும் உடம்பு. செய்ய வரும். இந்த மாரி போட்டா இது இடுப்பு, இதுவும் வயிறு பகுதி இதுக்கெல்லாமே நல்லதுதான். இதுக்கு பேரு யோக முத்ரான்னு பேரு. அடுத்து இதிலே இப்படியே உத்தீத பத்மாசனம்னு சொல்லி பத்மாசனம் போட்டு உடம்ப தூக்கணும். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பின்பக்கமாவது அப்படி தூக்கி தூக்கி உட்காருங்க. இதுக்கு பேரு உத்தீத பத்மாசனம் பேர். கொஞ்சம் இப்படி முயற்சிகள் பண்ண பண்ணா நமக்கு அந்த இடங்களாவது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகி வரும். அதுக்காக தான் அத கொஞ்சம் செஞ்சு செஞ்சு பாருங்கன்னு சொல்றோம். அடுத்து காலை நீட்டி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இடது கால் மடக்கிக்கங்க. வலது காலும் நம்மளுடைய ஷோல்டரும் ஒரே லெவல்ல இருக்கணும். இது மடக்கிக்கணும், இத நீட்டிக்கணும். இதுக்கு பேரு ஜானு சீராசனம்னு ஆசனம் இது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க வரும். நம்ம கை போய் கால தொடணும். தலை வந்து முட்டி தொடணும். ஆனா கால மடக்கக்கூடாது. இது பண்ணக்கூடாது. கால் மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இதுக்கு பேரு ஜானு சீராசனம்னு பேரு. அதே மாரி இந்த சைடு ரைட் கால் மடக்கி லெஃப்ட் கால் நீட்டிக்கங்க. இதுவும் அதே மாரி நம்மளுடைய ஷோல்டரும் கையும் ஒரே லெவல், காலும் ஒரே லெவல்ல இருக்கணும். யாருக்கும் இப்படி திரும்பலாம் வரலைன்னா நல்லா கொஞ்சம் இடுப்பு பகுதி அப்படி பண்ணிட்டு தொட்டிங்கன்னா தொட வரும். அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கால் ரெண்டையும் நேர நீட்டி ஷோல்டர் அப்படி பிடிச்சிட்டு இப்படியே ஊஞ்சல் மாதிரி ஆடி நம்ம கை ரெண்டும் போய் காலை தொடணும். தலை வந்து முட்டி தொடணும். அப்புறம் நல்லா படுத்துக்கங்க. படுத்துட்டு இப்ப ஒரு காலை இப்படி தூக்கி ஒரு காலை கீழே வைங்க. அப்புறம் ஒரு காலை தூக்கி திருப்பி கீழே வைங்க. அப்படியே மாத்தி மாத்தி செய்யுங்க. நல்லா படுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் தூக்கும்போது கால் கணக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா செய்யுங்க, செய்ய செய்ய ஈஸியாகும். நல்லா படுத்து ஒரு காலை அப்படி தூக்கி கீழே வைங்க. அப்புறம் திருப்பி நல்லா படுத்து நல்லா ஒரு கால் தூக்கி ஒரு கால் இறக்குங்க. திருப்பி ஒரு காலை தூக்கி ஒரு கால் இறக்குங்க. அப்புறம் திருப்பி 2 காலையும் சேர்த்து தூக்குங்க. ஏன்னா இந்த ஆசனம்லாம் இந்த எக்ஸர்சைஸ்லாம் நீங்க வார்ம் அப் பண்ணீங்கன்னா தான் அடுத்து இருக்கக்கூடிய ஆசனங்கள் செய்ய முடியும். அதனால நல்லா கால் 2யும் நீட்டுங்க. நல்லா அப்படி மேல கொண்டு வாங்க. அப்புறம் அப்படியே மடக்குங்க. மடக்கி நல்லா வயிற பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணி அதுக்கு பிறகு நீட்டணும். நல்லா மேல தூக்குறீங்க. நல்லா வயிறுக்கு பிரஸ் பண்றீங்க மடக்கி. நல்லா பிரஸ் பண்ணி திருப்பி அப்புறம் காலை நீட்டுறீங்க.
எல்லாம் ஒரு 10 தடவை செய்யணும். நான் நேரமின்மையால் அப்படி கொண்டு போயிடுறேன். நீங்களா செய்யும்போது நல்லா அந்த மாரி செய்யுங்க. அப்புறம் சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா? அந்த மாரி ஃபீல் பண்ணி படுத்துட்டே நல்லா கால சைக்கிள் ஓட்டுங்க. நல்லா நல்லா மெதுவா அப்படி சுத்தி வரணும். அப்பதான் கால் நல்ல இந்த தொடப்பகுதிகள் இழுக்காம ஃப்ளெக்சிபிளா நல்லா வரும். வேகமா செய்யாதீங்க எதையும். மெதுவா பண்ணுங்க. நல்லா இப்படி ஃப்ரண்ட்லயும் ஓட்டணும், இப்படி பேக்லயும் ஓட்டணும். மெதுவா பண்ணுங்க. வேக வேகமா செய்யாதீங்க. வேகமா செஞ்சீங்கன்னா தசைகள் புடிச்சுக்கும். கால், கை சுளுக்கிக்கும். அதனால பார்த்து மெதுவா பண்ணுங்க. அப்புறம் நல்லா படுத்து, கால அகலமா விரிச்சு, ஒரு கால மடக்கி நல்லா நம்ம எப்படி சொல்றது? இந்த மாரி மடங்கி வரணும். நம்ம ஜானுசீராசனத்துக்கு மடக்குங்கன்னு சொன்னேன்ல, அந்த மாரி மடக்கி, அப்புறம் திருப்பி விரிக்கணும். திருப்பி இந்த காலையும் மடக்கி, அப்புறம் இந்த கால விரிக்கணும். அதெல்லாம் நல்லா ஒரு 10 தடவ செய்யணும். அப்புறம் இப்படி சைடுல படுத்து, நல்லா ஒரு காலையும், ஒரு கையையும் தூக்கி தூக்கி இறக்கி கீழ விடுங்க. நல்லா 2ம் ஒண்ணா ஒரே இதுல தூக்கி அப்படி கீழ விடுங்க. அதே மாரி இந்த சைடு. எப்பவுமே பண்ணீங்கன்னா, ஃப்ரண்ட்டும், பேக்கும் அப்படி பண்ணணும். எதுவா இருந்தாலும். அப்பதான் நமக்கு கரெக்ட்டா சர்க்கிள் கரெக்ட்டா வரும். நல்லா இந்த சைடும் ஒரு காலையும், ஒரு கையையும் தூக்கி இறக்கி விடுங்க. அப்புறம் குப்புற படுங்க. குப்புற படுத்து நல்லா ஒரு கால் மடக்கி, ஒரு கால் நீட்டுங்க. அப்புறம் திருப்பி 2 காலையும் மடக்கி, கணுக்கால் பிடிக்க வருதா? மெதுவா ட்ரை பண்ணுங்க. நம்ம நின்னுக்கிட்டே கால பிடிச்சு மடக்க சொல்றேன்ல, அந்த மாரி இது படுத்துக்கிட்டே மடக்கணும். மடக்கி கொஞ்ச நேரம் அப்படி புடிச்சிட்டு, அப்படியே விட்டுருங்க. அதே மாரி அப்புறம் நல்லா ஃப்ரண்ட்ல தூக்கி இப்படி கீழ இறக்கணும். அப்புறம் நேரா படுத்துக்கங்க. ரிலாக்ஸ் குடுக்கலாம். நல்லா கை, கால அகலமா விரிச்சு படுங்க. நல்லா அப்படியே ஏசுநாதர் இது மாரி நல்லா அகலமா கை, கால விரிச்சு, நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் சொல்லிக்கங்க. ரிலாக்ஸ் ஆயிரும். எந்த இடமும் வலிக்காது. நல்லா உடம்ப ஃப்ரீ பண்ணிக்கங்க. டைட்டாலாம் இல்லாம நல்லா தளர விட்டுக்கணும். நல்லா கை, கால அகலமா விரிச்சுக்கணும். நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ்னீங்கன்னா எல்லா இடமும் அந்த வலிகள் விட்டு ஃப்ரீ பண்ணி குடுத்துரும். நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி. குருமார்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும், உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன், நலமுடன். நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. எந்த நோய்களும் கிடையாது நமக்கு. நல்லா இறைவன் நமக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி குடுத்துட்டாரு. நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி. குருமார்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும், உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜயோகத்தில் வாழ்க வளமுடன், நலமுடன்.
நல்லா கை கால அகலமா விரிச்சு படுத்துக்கங்க. நல்லா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரிலாக்ஸ் சொல்லுங்க. நல்லா ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. நமக்கு எந்த நோயும் கிடையாது. நம்ம ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி. குருமார்களுக்கு நன்றி. பிரபஞ்சத்துக்கு நன்றி. நமது உடலும், உடலில் உள்ள ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் நன்றி. ராஜ யோகத்தில் வாழ்க வளமுடன், நலமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நல்லா உடல் ஆரோக்கியமா நல்லா இருக்கு. எந்திரிச்சு இன்றைய பணிகளை எல்லாரும் செய்யுங்க. அப்படியே வலது பக்கமா திரும்பி சாரி இடது பக்கமா ஊனி எந்திரிங்க. வணக்கம், நன்றி. நன்றி ஆச்சி. நன்றி.